ஒருவருக்கு துரோகம் என்ற ஒரு சொல் இழைக்கப்படுதுன்னா அது செவ்வாய் என்ற கிரகத்தால் தான் துரோகங்கள் இழைக்கப்படும். உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயோட எந்த கிரகம் சேர்ந்து இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கிரகத்தின் மூலியமாக துரோகங்கள் உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாகவே இருக்கும். அது எப்பப்பெல்லாம் கோச்சாரத்தில் அந்த கிரகம் உங்களை டச் பண்ணுதோ, ஆணாக இருந்தால் குரு, பெண்ணாக இருந்தால் சுக்கிரன். இப்போ சூரியன் என்றதுன்னு வச்சுக்க, தகப்பன் மூலியமாக, மாமனார் மூலியமாக, மகன்கள் மூலியமாக கண்டிப்பாக துரோகம் இருக்கும். சந்திரன் என்றால் தாயார், மாமியார், சமூகம், இதன் மூலியமாக இழப்புகள் இருக்கும், துரோகங்கள் இருக்கும். அதே புதனாக தான் கூட பிறந்த சகோதரி, கூட பிறந்த குடும்ப பெண்கள்னு பொதுவாக வச்சிடலாம், அவ்வளோதான். அடுத்தது சுக்கிரன் என்றால் உங்களுடைய சக தோழிகள், நீங்களே போயிட்டு ஏமாறதுக்குண்டான வாய்ப்புகளை உண்டு பண்ணிடும். சனி என்றால் உடன் பணிபுரியும் நபர்களால் ஏற்படும். ராகு கேதுக்கள் என்றால் தாய் வழி, தந்தை வழி, பாட்டனார் மூலியமாக, உறவுகள் மூலியமாக ஏற்படும்.